Get up to 10% instant cashback offer on Vivo V30e. Pre-book now. Meenakshi Faculty of Physiotherapy. Admission open for BPT and MPT. Apply now. காஞ்சிபுரம் பச்சைய பாஸ்டல்ஸ் சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சின்ன வயசுலேருந்து என்னோட தாட் என்னன்னா, எந்த பொண்ணையும் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி ஏமாற்றக்கூடாது. ஏன்னா ஒரு தப்பான மென்டாலிட்டியில் இருந்தேன். அம்மா செத்து போயிட்டா நம்ம சூசைட் பண்ணிக்கணும், அம்மாவுக்கு முன்னாடி நம்ம செத்து புரியல எனக்கு புரியல. அதான் அதே மாதிரி அப்ரோச்சஸ் எனக்கும் வரதானே செய்யுது. நம்ம எப்படி இருக்கோன்றது தான் விஷயம். உங்களுக்கும் அப்ரோச் பண்ணுறாங்க நிறைய பேர் கல்யாணத்துக்கு. ஆமாம் பிரதர், ரெண்டு பேருக்குமே லவ் மேரேஜ். உங்கள் மைண்ட் ஒரு வீடியோ பண்ணும்போது கனி மைண்ட்லேயே வர மாட்டாங்களா? அப்படி வருத்தம் வர வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி பார்த்தா அம்மா அதிகமாக அக்கம் பக்கம் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு பர்சன், கிராமத்துலேயே வளர்ந்தவங்கன்றதுனால. அதனால் இவங்க இப்படி பேசுகிறாங்களே, அவங்க அப்படி பேசுகிறாங்களே, கடைசியில் தகப்பம் இல்லாமல் பிள்ளைய வளர்த்து நான் கடைசியில் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்காங்க. அம்மாவோட முடிவு என்னன்னு எனக்கே இன்னும் தெரியாது. பொதுவாக பசங்க சொல்லுவாங்கல்ல, நல்ல ஒரு அளவுக்கு நம்மளுக்கு புரிதல் வந்துட்டு பேர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் இருக்கான்னு கேட்குறேன். ஆமாம், கண்டிப்பாக சீக்கிரமாக கல்யாணம் பண்ணது தப்பு. ஆனால் அதே நேரத்தில் நான் அதை கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தேன். என்ன நம்ப வேண்டியவங்களை நம்பியிருக்கணும். நான் பாட்டுக்கு எல்லாரையும் நம்பி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாத இடத்தெல்லாம் கொடுத்து மேலே தூக்கி வச்சதுனால இன்னைக்கு இப்படி இருக்குது. மற்றபடி சரியான டைமில் கல்யாணம் பண்ணேன்னா அதெல்லாம் தெரியல. ஏன்னா எங்கள் கல்யாணமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மாதிரி ஆக்சிடென்டெல்லாம் நடந்த கல்யாணம். சும்மா பூ வைக்கிறதுக்குன்னு போவோம் இல்லையா, அந்த மாதிரி சாங்கியத்துக்கு போய் அங்கே வச்சு ஒரு சின்ன பிரச்சனையாகி சடனாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் முடிய வேண்டியதாச்சு. விருப்பத்தோடு தானே கல்யாணம் ஆச்சு? ஆமாம், விருப்பத்தோடு தான் கல்யாணம் ஆச்சு. ஸ்டேஷனில் போய் கல்யாணம் முடிய வேண்டியதாச்சு. அப்புறம் ஸ்டேஷனில் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்போவே கோயிலுக்கு போனோம். ஃபஸ்ட்டு என் தம்பிக்கும் அவங்க தங்கச்சிக்கும் கல்யாணமாக, அதுதான் ரெண்டு பேருக்கும் லவ் மேரேஜ் தான். ரெண்டு பேருக்குமே லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் இல்லை பிரதர், எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ். ஒரு அரேஞ்ச் மேரேஜ். ஆமாம், எல்லா 4 பேருமே அரேஞ்ச் மேரேஜ். பேச போன இடத்துல பிரச்சனையானதுனால அங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் தெரியாது, இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தெரியும். அதாவது அவங்க வந்து என்னோட டிக்டாக் ஃபாலோவர். வந்து என்னோட டிக்டாக் ஃபாலோவர். நான் அவங்க நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட இன்ட்ரோ கொடுத்தேன். அவ்வளோதான். எனக்கு வந்து அப்போலேருந்தே லவ் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதான் நான் நீங்கள் அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அதிலே சொல்லியிருப்பேன். சின்ன வயசுலேருந்து என்னோட தாட் என்னென்னா, எந்த பொண்ணையும் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி ஏமாற்றக்கூடாது. ஏன்னா ஒரு தப்பான மென்டாலிட்டியில் இருந்தேன். அம்மா செத்து போயிட்டா நம்ம சூசைட் பண்ணிக்கணும், அம்மாவுக்கு முன்னாடி நம்ம செத்து புரியல எனக்கு புரியல. அதான் சின்ன வயசுல ஒரு டைரியில் எழுதி வச்சிருக்கேன், இந்த மாதிரி அம்மாவுக்கு முன்னாடி செத்துடணும். அவ்வளோ பிடிக்கும் இல்லை, அவங்க இல்லாத லைஃப்பை இமேஜின் பண்ணி பார்க்கணும். அம்மா அவ்வளோ பிடிக்கிறதுனால தானே அப்படி கேட்குறேன். அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, இவங்க இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதனால நான் அப்படின்னு எழுதி வச்சுதான். அதனால சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் என் வாழ்க்கையில் லவ்வே பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்களும் இவங்க இதுலேயே ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு பிளாக் பண்ணி மணி அண்ணன் கூப்பிட்டாங்களா இல்லை மணி தான் பேச ஆரம்பிச்சாங்க? இல்லை ஸ்டார்டிங்லேருந்து மணி தான் பேசுனாங்க. அப்புறம் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அவங்க சிஸ்டரோட ஐடியிலேருந்து பேசினாங்க. சிஸ்டரோட ஐடியிலேருந்து பேசிட்டு ஒரு வீடியோ அனுப்புனாங்க. அந்த வீடியோவில் நிறைய என்னோட பற்றின வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருந்ததுனால சரி இவ்வளோ கிரேஸான ஒரு ஃபேனுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் இவங்க பேசுகிறது எனக்கு பிடிச்சி போய், எங்கள் அம்மா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேசுகிறதுக்கு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க எல்லாத்தையும். நான் நிறைய பேர் எங்கள் அம்மாக்கிட்ட அது மாதிரி இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்து அவங்க எங்கள் அண்ணனுக்கு, பெரியம்மா பையன் ஒரு பையனுக்கு பொண்ணு பேசி, இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணுறோன்னு அவங்க சொன்னதுனால எங்கள் அம்மா அப்படியே எங்கள் 2 பேருக்கும் பேசி இப்படி தான் ஆச்சு. இப்படி சும்மா போய் நேரில் போய் பார்த்துட்டு வரலான்னு போகிற இடத்துல ஒரு சண்டை வந்து, அந்த சண்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. அது வந்து கடைசியில் கல்யாணத்தில் போய் முடிஞ்சிருச்சு. 1 மணி நேரம் தான். அவன் தம்பிக்கு கல்யாணம்னு போனோம். நான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் கூட கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பேன். என் தம்பி தான் பட்டு வேட்டி சட்டையில் இருப்பான். அவங்க கல்யாணம்னு போனோம். எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, லெஃப்ட் சைடு காது கேட்காது. ஓகே 12th ஒரு ஃபீவர் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அம்மா என்ன பண்ணாங்க, அப்போ பையனுக்கு குறை இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி பேசிடுவாங்களேன்னு அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க டையர் அப்போவே யோசிச்சு சரி என்ன நான் 2 தாலி 4 மாலையாக வாங்கிட்டு வாங்கணுன்னாரு. அப்பவே முடியும். பட் அப்போ உங்கள் மைண்ட் செட் என்ன? ஏன்னா நீங்கள் ரெடியாகவே இல்லை கல்யாணம். எனக்கு என்னென்னு ரெடியாகவே இல்லைன்றத விட கல்யாண பேச்சு பேசுனது எனக்கு தான். போயிட்டு மே மாதம் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போது பிப்ரவரியில் போகிறோம். மே மாதம் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்காக போகிறோம். போகிற இடத்துல தம்பியோட ஒய்ஃபான சக்திக்கு பிரச்சனை வருது. அப்போ வந்து ராஜேஷ் என் தம்பி சொல்கிறான், நீ பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கோ, நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என் தம்பி சொல்கிறான். கோயிலுக்கு போகிறோம், கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும்போது இப்படி அம்மா அழுதுனால 4 பேருக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் ஆகிடுச்சு. இவ்வளோதான். இப்படி நடந்த கல்யாணம் தான். 1 hour தான் டப்படோட நடந்துச்சு. எனக்குன்னு இல்லை, அவங்களுக்குமே அந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் வந்திருந்தால் ஒரு வேளை 2 பேருக்குமே சரியான புரிதல் இருந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி கணிக்கு ஏற்படுத்துகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லை?
இல்லை அப்படிலாம் இல்லை. அவங்களெல்லாம் நான் கான்சியஸாக வச்சா பண்ணல. இது எல்லாமே உங்க அவங்க மைண்ட் ஒரு வீடியோ பண்ணும்போது கனி மைண்ட்லயே வர மாட்டாங்களா? இல்லை, அப்படி வருத்தம் வர வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி பார்த்தா நாங்கள் இங்கே நிறைய நாள் கண் கலங்கி இருக்கும்போது அவங்க டான்ஸ் ஆடுறது, இது அவங்க லைஃப் எப்படியோ. இப்போ அவங்க எங்க கூடவே இருந்துட்டு நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு சாவு நடக்கும்போது அவங்க ஆடிட்டு இருந்தாங்கன்னா தான் அது பிரச்சனை. அவங்களுக்கு அங்கேருந்து நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாது. அதே மாதிரி தான் அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு 2 பேர் செப்பரேட்டாக இருக்கும்போது நான் என் லைஃப்பை தான் பார்ப்பேன், அவங்க லைஃப்பை தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி ஏற்படுத்தணுன்றதுக்காக நான் எந்த விஷயங்களும் மெனக்கெட்டு பண்ணல. அப்படி பண்ணுறதா இருந்தால் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அப்படியான தேவை எனக்கு இல்லை. எனக்கு நான் எதுக்காக அந்த அந்த வீடியோவே நான் ரொம்ப யோசிச்சு போட்டேன். தசராலாம் முடிஞ்சு 2-3 நாள் கழிச்சு போட்டேன். எதுக்காகனா அவங்களுக்கு பயந்துட்டோ இவங்க யாராவது சுற்றி இருக்கிற நம்ம ஆடியன்ஸ் என்ன பேசுவாங்க அப்படின்ற பயத்தினால மட்டும்தான். அவங்க யார் என்னைய பிலீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். என்னன்னா வந்து ஃபேன் வந்து ஆசையாக கேட்குறாங்க, கனியாக்கா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அவள்கிட்டே போய் கேளுங்க, போய் அவள்கிட்டே கேளுன்றத ஒரு ஹர்ட்டிங்கான கமெண்ட் தானே கேட்குறேன். அதாவது நான் யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. யார் என்னை ஹர்ட் பண்ணுறாங்களோ அவங்க நான் ஹர்ட் பண்ணுவேன். அப்படிதான் நான் இப்போ என்னை யாராவது திட்டினாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டினாங்கன்னா நானும் திருப்பி திட்டுவேன். அதுக்காக அவங்க திட்டினாங்கன்னா நான் வந்து புத்தர் இல்லை கனி எங்கன்னு கேட்குறது திட்டு கிடையாது. அதே கனியக்கா எங்கேன்னு கேட்கறது எப்படி திட்டு கிடையாதோ அதே மாதிரி நாங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறோம் திட்டு கிடையாது. ரூடா இல்லையா? இல்லை, அது ரூடுன்னு இல்லைன்னா இது ரூடு இல்லை பிரதர். அது வந்து அவங்க வந்து என்கிட்ட கேட்குறது இவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, இந்த கமெண்ட் எப்படியுமே இப்போ ரீசெண்டாக வந்ததாக இருக்கும், ஸோ அவங்கள்ட்டே போய் கேளுங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவ்வளோதான். பொதுவாக நேரில் வந்து கனியக்கா எங்கன்னு கேட்டால் அப்படி நம்ம போய் சொல்ல முடியும். தனியாக வந்துட்டு இப்போ நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கல்ல. இப்போ வந்து 10 பேரை கூட்டி வச்சு பண்ணாலுமே தப்பு நடக்கும், 10 பேர் சேஃப்டிக்கு இருந்தாலுமே தப்பு நடக்கும், யாருமே இல்லைனாலும் தப்பு நடக்கும். அது நம்ம செல்ஃப் கண்ட்ரோலை பொறுத்து தான். இப்போ அதே மாதிரி அப்ரோச்சஸ் எனக்கும் வரதானே செய்யுது. நம்ம எப்படி இருக்கோன்றது தான் விஷயம். உங்களுக்கும் அப்ரோச் பண்ணுறாங்க நிறைய பேர் கல்யாணத்துக்கு? ஆமாம் பிரதர். அது வந்து சீரியஸாக இருக்காது. சும்மா அதாவது நீங்கள் இந்த மாதிரி பிரேக் இருக்கீங்க, நானும் இந்த மாதிரி பிரேக்கில் இருக்கேன் அப்படின்னு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய டெய்லி வந்துட்டு தான் இருக்கும். அது எல்லாருக்குமே வரும். சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஃபேமாக இருக்கிற எல்லாருக்குமே வரும். அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறோன்றது தான் இருக்குது. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணது தப்பு, ஆனால் அதே நேரத்தில் நான் அதை கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தேன். என்ன நம்ப வேண்டியவங்களை நம்பியிருக்கணும். நான் பாட்டுக்கு எல்லாரையும் நம்பி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாத இடத்தெல்லாம் கொடுத்து மேலே தூக்கி வச்சதுனால. அம்மா என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க தெரியல பிரதர். ஓப்பனாக அம்மாவுக்கு நிறைய விஷயங்கள் போக போக தான் தெரிய வந்துச்சு. அதனால அம்மா வந்து அம்மாவோட மைண்ட் செட்டை வந்து எப்படின்னா என்னை விட ரொம்ப கேவலமான மைண்ட் செட். வந்து யார் வந்து அழுதுட்டாலும் அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் மறந்து இது பண்ணுறக்கூடிய கேரக்டர். அதான் பிரச்சனையே. ஆனால் இப்போ அவங்களும் ஒரு தீர்க்கமான முடிவில் தான் இருக்காங்க. அதனால தான் என்னென்னா இதில் விஷயம் என்னென்னா அம்மா அதிகமாக அக்கம் பக்கம் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு பர்சன், கிராமத்துலேயே வளர்ந்தவங்கன்றதுனால. அதனால் இவங்க இப்படி பேசுகிறாங்களே அவங்க அப்படி பேசுகிறாங்களே, கடைசியில் தகப்பம் இல்லாமல் பிள்ளைய வளர்த்து நான் கடைசியில் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்காங்க. அம்மாவோட முடிவு என்னன்னு எனக்கே இன்னும் தெரியாது. Get up to 10% instant cashback offer on Vivo V30e. Pre-book now. Meenakshi Faculty of Physiotherapy. Admission open for BPT and MPT. Apply now. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.